Unit 4. Civics, Unit 4. Lesson name is India's Foreign Policy. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஸோ இந்த லெசனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபாரின் பாலிசி. இப்போ இந்த ஃபாரின் பாலிசி எதுக்கு இருக்கு, அதனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணாங்க, ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேவ் த நேஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ தேசிய சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கவும் அதை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஃபாரின் பாலிசியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டு சேவ் nation's independence. ஓகேவா? to save the nation independence. So for that purpose this foreign policy was designed. So this was the aim of the foreign policy. Okay, so in the unit la pathina detail பார்க்க போறோம். So take the first detail. Yes, take page number 276. So the question கான meaning வந்து first பார்த்தறலாம். Write a detailed note on non-alignment. Write a detailed note on non-alignment. Non-alignment mean எந்த ஒரு குரூப்லயும் சேராம இருக்கிறது. ஓகேவா? அணி சேரா இயக்கம். ஓகேவா? எந்த ஒரு குரூப்லயும் சேராம இருக்கிறதா இந்த இயக்கத்தோட பேரு. So the answer is page number 270. So இந்த டீடைல்கான ஆன்சர் வந்து எதுல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 270 ல இருக்கு. Now take page number 270. Yes sir. See here 4.4 னு ஒரு டாபிக் இருக்குலையா, the non alignment movement when it was started அப்படினு பாத்தீங்கன்னா in 1961. Yes sir. Start from the term up to that next page, first paragraph up to the fifth line, modernization. So அது வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோ. ஓகேவா? Let me see about that answer. The term non-alignment. So இந்த பேர் வந்து யார் வந்து உருவாக்குனா, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா அப்படினு பாத்தீங்கன்னா கிருஷ்ண மேனன். B. கிருஷ்ண மேனன். He only first coined this name. So இந்த பேர், இந்த non-alignment அப்படிங்கற பேரை வந்து யார் சொன்னா அப்படினு பாத்தீங்கன்னா B. கிருஷ்ணன் மேனன். So இது இந்த non-alignment ஓட ஷார்ட் ஃபார்ம் இது எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா NAM. ஓகேவா? N mean non, A mean align, M mean movement. ஓகேவா? So இந்த non-alignment ஓட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா NAM. So இந்த பேரை வந்து யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குனா V. கிருஷ்ண மேனன். ஓகேவா? In his speech at the United Nations. So எப்ப வந்து இந்த பேரை வந்து அவர் வந்து சொன்னாரு, எப்ப வந்து இவர் அறிவிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. எங்க ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபையில. ஓகேவா? யுனைடெட் நேஷன் மீன் ஐநா சபை. சோ அங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த பேரை வந்து அவர் சொல்லிருக்காரு. என்ன பேரு? நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். So that is called NAM. And when he gave this name, எப்ப கொடுத்தாரு அப்படினு பாத்தீங்கன்னா 1953 ல. ஃபர்ஸ்ட் இந்த பேர் யார் சொன்னா? V. கிருஷ்ணன் மேனன். எப்ப சொன்னாரு? yes when he address, எப்ப வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்படினு பாத்தீங்கன்னா 1953 ல யுனைடெட் நேஷன்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பேரை சொன்னாரு. ஓகேவா? Non-alignment has been recorded as the most important feature of India foreign policy. So இந்த இந்தியா foreign policyல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, முக்கியமான ஒரு அம்சமா என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா this non-alignment. ஓகேவா? சோ எதுல ஒரு முக்கியமான ஃபீச்சரா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட foreign policyல ஒரு important feature அப்படினு பாத்தீங்கன்னா that is a non-alignment movement. And it aimed to, so இதனோட aim என்ன, இதனோட goal என்ன அப்படினு பாத்தீங்கன்னா to maintain the national independence. I told you already, to maintain the national independence in foreign affairs by not joining any military alliances.
சோ இப்போ இதனோட நோக்கம் என்ன, இந்த நான் அலைன்மெண்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குரூப்லயும் சேரக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருந்தது. ஒன்னு வந்து அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. சோ இந்த ரெண்டு குரூப்மே மிலிட்டரி பவர் யூஸ் பண்ணாங்க. சோ இந்த ரெண்டு குரூப்மே என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி அலையன்ஸ் இருந்தது. ஓகேவா? சோ இப்போ ஒரு சில कंट्रीஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணாங்க, ஒரு சில कंट्रीஸ் பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட ஜாயின் பண்ணாங்க. ஃபார் வாட் பர்பஸ் பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்காக, மிலிட்டரி பவர்க்காக. ஆனா நம்மளோட இந்தியா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்லயுமே ஜாயின் பண்ணாம புதுசா சேர்ந்ததா என்னது இந்த நான் அலைன்மெண்ட், நாட் ஜாயினிங் எனி மிலிட்டரி குரூப். சோ அமெரிக்காவும் ரஷ்யாகிட்டயும் இருந்த அந்த மிலிட்டரி குரூப்ல இந்தியா வந்து என்ன பண்ணல, ஜாயின் பண்ணல. So that is the aim. So அப்ப எந்த ஒரு மிலிட்டரி குரூப்லயும் சேராம அவங்களோட நேஷனோட சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கணும். That is the aim of the non-alignment. ஓகேவா? And then the NAM was formed with. So இப்ப இந்த non-alignment movementல யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த நாடுலாம் இருக்கு, எத்தனை நாடுகள் இதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 countries. So இப்போ 170 countries வந்து இந்த NEMல என்னவா இருக்காங்கன்னா மெம்பர்ஷிப்பா இருக்காங்க, உறுப்பினரா இருக்காங்க. வேற 17 states, ஸ்டேட்ஸ்னா எதை மென்ஷன் பண்ணுனா countries தான் மென்ஷன் பண்ணுது. சோ இவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சர்வர்ஸ். அப்சர்வர்ஸ்னா என்னது, பார்வையாளர் இல்லையா? அப்ப அந்த NAMல இந்த 17 countries-உம் மெம்பர்ஷிப் கிடையாது, உறுப்பினர் கிடையாது, ஜஸ்ட் அப்சர்வர்ஸ், பார்வையாளரா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க என்னவா கிடையாது, மெம்பர்ஷிப் கிடையாது. ஆனா மெம்பர்ஷிப்பா உறுப்பினரா எத்தனை कंट्रीஸ் மட்டும் தான் இருக்கு, 170 countries. 17 countries வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சர்வர்ஸா இருக்காங்க. ஓகேவா? and then 10 international organization. சோ அது மட்டும் இல்லாம இந்த NAMல 10 international organizations இருக்கு. இன்டர்நேஷனல் என்னது, சர்வதேச உலக அளவுல இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. ஓகேவா? சோ இவங்க வந்து எதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NAM, that is called a non-aligned movement. ஓகேவா? இப்ப யாரெல்லாம் இதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 countries மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. மெம்பர்ஷிப் மீன் உறுப்பினரா இருக்காங்க. and then 17 states, ஸ்டேட்ஸ்னா என்ன, இங்க பாத்தீங்கன்னா countries. சோ அவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சர்வர்ஸ், பார்வையாளரா இருக்காங்க. and then 10 international organization. சோ உலக அளவுல இருக்கக்கூடிய 10 அமைப்புகள் வந்து இந்த NAMல இருக்காங்க. ஓகேவா? and then it has transformed the political movement. first வந்து என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல், அதாவது வந்து ஒரு அரசியல் இயக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னவா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா so it transformed into economical movement, பொருளாதார இயக்கமா மாறிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது, பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னவா மாறி இருக்கு, எக்கனாமிக்கல் மூவ்மெண்டா மாறி இருக்கு. சோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இத என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NAM வந்து யார் வந்து இந்த பேரை வந்து உருவாக்குனா அப்படின்னு பார்த்தோம். அவர் எப்ப வந்து இந்த பேரை வந்து உருவாக்குனாருன்னு பார்த்தா அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது எங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாருன்னு சொன்ன யுனைடெட் நேஷன், ஐநா சபைன்னு சொன்ன இல்லையா? சோ அவங்க வந்து அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த வேர்ட் வந்து இந்த நேம் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து யாரெல்லாம் இருக்கு அந்த NAMல அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 countries இருக்காங்க. அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப், தட் மீன் உறுப்பினரா இருக்காங்க. and 17 states வந்து ஸ்டேட்ஸ்னா countries. சோ அவங்க என்னவா இருக்காங்கன்னா அப்சர்வர்ஸா இருக்காங்க. தட் மீன் அவங்க மெம்பர்ஷிப் கிடையாது, அவங்க வந்து அதுல உறுப்பினர் கிடையாது, ஒரு பார்வையாளரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 international organization. சோ உலக அளவுல இருக்கக்கூடிய 10 அமைப்புகள் இந்த NAMல இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னவா மாறுச்சுன்னு சொன்னேன், எஸ் எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் paragraph is over.
paragraphல பாத்தீங்கன்னா the founding fathers of NAM என்னது non aligned movement. சோ இதுல வந்து தலைவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த தலைவர்களா இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா எஸ் ஜவஹர்லால் நேரு நிறுவன தலைவர்கள். ஓகேவா? ஜவஹர்லால் நேரு of India, Tito of Yugoslavia. So the name of the pronunciation is very important, so listen carefully. And then Nasser of Egypt and Sukarno of Indonesia and the last one is the Kwame Nkrumah of Ghana. So this persons இவங்கலாம் வந்து இதுல யார் அப்படினு பாத்தீங்கன்னா they were the founding members of the NAM. So அந்த நிறுவன தலைவர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, டிட்டோ, நாசர், சுகர்னோ, குவாமி நிக்ருமா. ஓகேவா? So for Jawaharlal Nehru, already you know very well about this person. He was the first prime minister of India after independence. So Jawaharlal Nehru is which country? India. And Tito is Yugoslavia. And Nasser, Egypt. Sukarno, Indonesia. And Kwame Nkrumah, Ghana. So all these persons were the founding members. So இவங்க யாரு அப்படினு பாத்தீங்கன்னா founding members of NAM, non-aligned movement. Okay va? So second paragraph mark paniko. Yes, come to the next page. India's foreign policy during Cold War era irukliya. So அந்த paragraph la first paragraph la up to that sixth line. Okay va? The non-alignment rules did not prevent India from entering into alignment with the Soviet Union. இப்ப நான் அலைன்மென்ட்னால என்னது எந்த குரூப்லயும் சேரக்கூடாது. வெதர் அமெரிக்காவிலேயே சேரக்கூடாது, ரஷ்யா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் பவர்ஸா இருந்தாங்க. இவங்க கிட்ட தான் மிலிட்டரி குரூப் இருந்தது. சோ இப்ப நான் அலைன்மென்ட்டோட மீனிங் என்னன்னா not to join with any military power. இல்லையா? சோ இப்போ வந்து இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இந்த நான் அலைன்மென்ட் வந்து எந்த ஒரு தடையும் பண்ணல. புரியுதா? சோ இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது தட் மீன் அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நான் அலைன்மென்ட் prevent பண்ணல. எதையும் வந்து prevent பண்ணல. ஓகேவா? did not prevent entering India the align with the Russia. ஓகேவா? சோ இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. சோ that agreement name is the Indo-Soviet Treaty. யாருக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. சோ அந்த ஒப்பந்தத்தோட பேரு தான் என்னது இண்டோ சோவியட் ட்ரீட்டி. ஓகேவா? சோ எப்ப இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்படுது அப்படினு பாத்தீங்கன்னா 1971ல according to this treaty. சோ இந்த ஒப்பந்தப்படி அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 20-year pact of. சோ 20 வருஷம் வரைக்கும் இவங்க எப்படி இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் and cooperation ஒத்துழைப்போட இருக்கணும். சோ இதுதான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். சோ யார் யார் வந்து அலைன்மென்ட் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா? சோ அந்த அக்ரிமெண்டோட பேர் தான் இண்டோ சோவியட் ட்ரீட்டி. சோ இது எப்ப போடப்பட்டது அப்படினு பாத்தீங்கன்னா 1971. according to this treaty, இந்த ட்ரீட்டி படி அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் 20 years வரைக்கும் how many years 20 years வரைக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் and கோஆபரேஷன் ஓட இருக்கணும். so this is about the treaty of Indo-Soviet treaty. ஓகேவா? between which two countries? India
and Russia. சரியா? சோ இப்பதான் வந்து நம்ம ரஷ்யான்னு சொல்றோம். முன்னாடி வந்து ரஷ்யாக்கு என்ன பேரு அப்படினு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன். சோ சோவியத் யூனியனை தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ரஷ்யான்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் அலைன்மெண்ட் வந்து எந்த ஒரு தடையும் பண்ணல. சரியா? அவங்க வந்து இந்தியா வந்து தடுக்கல. ஓகேவா? You understand this? Yes. And the last point is then India embarked on a substantial program of military modernization. So அதுக்கப்புறம் இந்தியா வந்து embarked means follow. என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு திட்டம் வந்து போட்டாங்க. So that is called a military modernization. So அவங்க ராணுவத்தை வந்து இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாத்தி செஞ்சாங்க. ஓகேவா? And so this is about the first detail. Modernization ஓட first detail வந்து ஓவர் ஆச்சு. You understand? First detail என்ன பண்ணோம்? நான் அலைன்மெண்ட் பத்தி சொன்னாங்க. So நான் அலைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த யூஸ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வி கிருஷ்ண மேனன். எப்ப சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது எங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன், அதாவது ஐநா சபையில பேசும்போது இந்த வேர்டை வந்து உருவாக்குனாரு. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை சொன்னாரு. ஓகேவா? சோ அதுல யாரெல்லாம் இருந்தாங்க நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 170 countries வந்து மெம்பர்ஷிப்பா இருந்தாங்க, அதாவது உறுப்பினரா இருந்தாங்க. அண்ட் தென் 17 states வந்து என்னவா இருந்தாங்கன்னா அப்சர்வர்ஸ் பார்வையாளரா இருந்தாங்க. அண்ட் 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டோட இருந்தது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா the founding fathers of NAM, யார் வந்து இந்த நிறுவனத்தோட தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் சோ இப்போ இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து இந்தியா வந்து எந்த விதத்திலையும் வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தடுக்கல. சோ அதனால ரஷ்யாவும் இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. சோ அந்த அக்ரிமெண்டோட நேம் தான் இண்டோ சோவியத் ட்ரீட்டி. ஓகேவா? சோ இப்போ அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி 20 years வரைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் எப்படி இருக்கணும்? பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அண்ட் கோஆபரேஷனோட இருக்கணும். Do you understand? Yes. Shall we move on to the second detail? Yes. Take the second question. Discuss the core determinants of India's foreign policy. ஓகேவா? சரி, வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போறோம். The answer is in the same detail. First detail எங்க இருக்கோ அங்கே தான் வந்து செகண்ட் ஆன்சர் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் இஸ் 270. ஓகேவா? பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோ. Yes. See this 4.3 இருக்கு இல்லையா? So that paragraph alone. Okay. Basic determinants of foreign policy. ஓகேவா? First point is the geographical position and size of the territory. இப்போ வந்து நம்ம நாட்டோட geographical position பொறுத்தும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை இருக்கு. For example அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு. இந்தியாவை சுத்தி நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு இல்லையா? என்னன்னா எதெல்லாம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்? நேபாள், சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸோட பொசிஷன் பொறுத்தும் ஃபாரின் பாலிசி இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு சொன்னேன். பாகிஸ்தான், நேபாள், சைனா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர் இல்லையா? ஸோ இப்போ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா அவங்க என்னது எந்த மாதிரியான ஒரு ஃபாரின் பாலிசி வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்
பீஸ்ஃபுல் மட்டும் பாகிஸ்தானோட கிடையாது, நமக்கு வந்து ஃபைட்டும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மிலிட்ரி பவரை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து பீஸ் பிளஸ் மிலிட்ரி பவர் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பாகிஸ்தானோட ஃபாரின் பாலிசி வந்து ஏற்படுத்துறோம். புரியுதா? ஸோ எப்படி வந்து நம்மளோட வெளியுறவு கொள்கை வந்து அமையுது, நம்ம நாடுகளை பொறுத்து இல்லையா? நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பொறுத்து வந்து நம்மளோட இது வந்து ஃபாரின் பாலிசி அமையுது. இப்போ வந்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பீஸ் பிளஸ் மிலிட்ரி பவர், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா எடுத்துக்கோ. இப்போ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இந்தியாவோட சைஸ் வந்து என்னது, சின்னதுதான். சரியா? ஸோ இப்போ அவங்க கிட்ட எந்த மாதிரியான ஒரு ஃபாரின் பாலிசி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த சைஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபாரின் பாலிசியா ஏற்படுத்துறோம். ஓகேவா? ஸோ the geographical position and the size of the territory is important for making the foreign policy. So this is the meaning for the first point. Okay va? What is the second point? Natural resources. Sorry, nation, history, tradition, and philosophical basics. ஓகேவா? ஸோ இப்போ நேஷனோட ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன், philosophical basics, ஸோ இதை டிபெண்ட் பண்ணியோ நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்ட், ஹிஸ்ட்ரினாலே என்னது, பாஸ்ட் பத்தி சொல்றது இல்லையா? இப்போ நம்மளோட நாடு வந்து பழங்காலத்துல எந்த நாடோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனாவோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாங்க, யார் கூட வந்து அவங்க ட்ரேட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம், அந்த நாட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி ஏற்படுத்துறதுக்கு. அண்ட் தென் ட்ரெடிஷன், நம்ம நாட்டோட பாரம்பரியம் என்ன, philosophical தத்துவம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஃபாரின் பாலிசி இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் பொறுத்தும் ஃபாரின் பாலிசி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், இப்போ இந்தியாவில் வந்து கோல் வந்து நிறையவே கிடைக்குது இல்லையா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாரின் பாலிசி ஏற்படலாம். சப்போஸ் நம்ம நாட்டில் இல்லாத ஒரு ரிசோர்சஸ் வந்து மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் பொழுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாரின் பாலிசியை வந்து ஏற்படுத்தணும். ஓகேவா? அண்ட் தென் கம்பல்ஷன் ஆஃப் economic development. So எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் வந்து நிலையானது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட், ஸோ நம்மளோட கவர்மெண்டோட அமைப்பு பொறுத்தும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து அமைதியா இருக்கா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்மளோட கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர், ஸோ அதனோட அமைப்பு பொறுத்தும் நம்மளோட என்ன இருக்கு, ஃபாரின் பாலிசி ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெசசிட்டி ஆஃப் பீஸ். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தான், ஸோ எதை வந்து அவசியம், peace, disarmament. Disarmament mean ஆயுத குறைப்பு, not using the weapons. weapons வந்து குறைவா பயன்படுத்துறது. ஓகேவா? and non proliferation of nuclear weapons. Nuclear weapons mean அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, atom bomb. so அந்த nuclear weapons வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கணும். so அந்த நெசசிட்டி பொறுத்து எதை நெசசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ். இன்னொன்னு வந்து disarmament, சரியா? வெப்பன்ஸ் வந்து குறைக்கணும். and then non proliferation, பரப்பு செய்யாம இருக்கணும். எதை, நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை நம்ம அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது.
வெப்பன்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு பீஸ் கண்டிப்பா தேவை இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் மிலிட்டரி ஸ்ட்ரென்த், ஸோ ராணுவத்தோட வலிமை, மிலிட்டரி ஸ்ட்ரென்த், ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கு. And the last one is the international milieu. ஸோ உலகத்தில் சர்வதேச அளவில் சூழ்நிலை எப்படி இருக்கோ, இப்போ அமைதியாக இருக்கா, இப்போ வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து சரிஞ்சு போச்சா, ஸோ அதனால நம்ம மற்ற நாட்டோட வந்து ஏதாவது கடை வாங்கணுமா, பாரோ பண்ணணுமா, ஸோ அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்கணும். ஸோ ஆல் திஸ் ஆர் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ எதெல்லாம் முக்கியமான அடிப்படை காரணிகள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஜியோகிராபிக்கல் பொசிஷன். ஸோ நம்மளோட அமைவிடங்கள், நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பொறுத்தும் ஃபாரின் பாலிசி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்? நேஷனோட ஹிஸ்டரி, ட்ரெடிஷன், philosophical basics. Okay, so and the third one natural resources. Fourth one compulsion of the economic development. Next one is the political stability and structure of the government, and the last one is the necessity of peace, disarmament and non-proliferation of nuclear weapon, military strength and the international milieu. So இது எல்லாமே என்ன சொன்ன? core determinants of the India's foreign policy. Okay va? So second detail is over. Next one is the third detail. Yes, take the third question. Make any two basic concepts followed by India to maintain the friendly relations with its neighbor. So India வந்து neighbor countries ஓட friendly relation வந்து maintain பண்ணறதுக்கு ரெண்டு பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுது, இந்தியா வந்து என்ன ஃபாலோ பண்ணுது அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஏதாவது ரெண்டு பேசிக் கான்செப்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன் ஆன்சர் பேஜ் நம்பர் 273. எந்த பேஜ்ல இருக்கு? 273ல இருக்கு. ஓகேவா? தேர்ட் டீடைல்கான ஆன்சர். Now take page number 273. Yes, 4.7 is 4.7 ல ஒரு 5 டாபிக்ஸ் இருக்கு. A B C D E 5 இருக்கு. சோ இந்த 5 பேசிக் கான்செப்ட்ல ஏதாவது ரெண்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? So the first question is the first topic is the so இந்த 5 டாபிக்கோட மீனிங் சொல்றேன். ஆனா அத வந்து ஏதாவது ரெண்டு மட்டும் எழுதினா போதும். Prioritizing an integrator, neighborhood first policy. So first concept என்ன அப்படினு பாத்தீங்கன்னா neighborhood first policy. எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். தூரத்துல இருக்கிறவங்கள விட நம்ம பக்கத்து நெய்பர்ஹுட் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஃபாரின் பாலிசி is always regarded as the concept of the neighborhood as one of the widening concentric circles. So முக்கியமான பாலிசியை வந்து எதை கன்சிடர் பண்றாங்கன்னா இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்ப யார் உனக்கு ரொம்ப முக்கியம்? உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். மத்தவங்கள விட கம்பேர் பண்ணும்போது
பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகே, அண்ட் தென் ஸோ அவங்களோட நீ என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து நீ என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்து நீ ஒரு குளத்துல போடுறேன்னு வச்சுக்கோ, ஒரு கல்லை போடுறேன்னா அதை சுற்றி நிறையா சர்க்கிள் வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ அந்த சர்க்கிளில் நம்ம எப்படி இருக்கணும்னா டு மெயின்டைன் த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஓகேவா? அண்ட் India gives the political and diplomatic priority to her immediate neighbors and the Indian Ocean island states such as the Maldives. So இப்போ இந்தியா வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, இந்த ப்ரையாரிட்டி யார் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெய்பர்ஸ். இப்போ நெய்பரிங் கண்ட்ரிஸ்னாலே உங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் இல்லையா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, சைனா, நேபாள், பங்களாதேஷ், மியான்மர் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்தியா வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு வேணும்னா யாருக்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். ஓகேவா? தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ். அண்ட் தென் ஸோ எந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக், பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அவங்களோட நெய்பர்ஹுட் பக்கத்து நாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ லேண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, ஈவன் அதாவது வந்து கடல்ல இருக்கக்கூடிய பிளேஸ்க்கும் அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ். ஸோ இது வந்து ஓஷன், அதாவது வந்து தண்ணியில் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்கும் வந்து நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் மால்டீவ்ஸ் இஸ் ஆல்சோ நெய்பரிங் டு இந்தியா. இப்போ வந்து இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் எங்க இருக்குன்னா இந்த இந்தியா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல டாட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த மால்டீவ் ஐலாண்ட். ஸோ அப்போ லேண்ட்ல மட்டும் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதாவது ஓஷன்ல இருக்கக்கூடிய பிளேஸ்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? And also the neighbors in foreign policy stems from the clear understanding the peaceful periphery is essential for India to achieve the multifarious development goals. So இப்போ பல விதத்துல இந்தியா வந்து முன்னேறணும். ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்க கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸோட பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நெய்பரிங் கண்ட்ரியோட அந்த அமைதியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், பல விதத்துல இந்தியா நாட முன்னேற்றம் கொண்டு போக முடியும். ஸோ அப்போ அந்த நெய்பரிங் இதுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்லி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? And then India provides neighbors with the support. இந்தியா வந்து நம்மளோட பக்கத்து நாடுகளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சப்போர்ட் as needed in the form of resource. இப்போ நம்ம நாட்டில் கோல் இருக்கு, இப்போ பக்கத்து நாட்டில் கோல் இல்லைன்னா நம்ம நாட்டில இருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கோல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இந்தியா வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? நாட் ஓன்லி த ரிசோர்சஸ், எக்யூப்மெண்ட், அவங்களுக்கு ஏதாவது வெப்பன்ஸ் வேணும்னாலும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ த ட்ரைனிங். ஓகேவா? ஸோ ஏதாவது பயிற்சி வேணும்னாலும் நம்ம இந்தியா நாட்டில இருந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் தென் greater connectivity and integration is provided. சரி, வேற என்ன கொடுக்கப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து ரோட் கனெக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவிலேருந்து குட்ஸ் பொருட்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் மூலமா எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அண்ட் தென் அங்கேருந்து எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டியோ டிரான்ஸ்போர்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி கொடுப்பாங்க. அண்ட் தென் இம்ப்ரூவ் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த குட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஏதாவது தகவல்கள் வந்து என்ன பண்ண முடியும், பரிமாற்றம் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட்டோட நம்ம ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும், நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்லி தி கிவிங் த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங். பிரிட்ஜிங்னா ரெண்டு பக்கத்தை வந்து இணைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? டிப்ளமசி. ஸோ எதை வந்து சேர்க்கணும், எதை வந்து இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமசினா பேச்சுவார்த்தை, அண்ட் டெவலப்மெண்ட் முன்னேற்றம், வளர்ச்சின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ இந்த டிப்ளமசியும் டெவலப்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிட்ஜ் சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் த ஃபாரின் பாலிசி. அண்ட் தென் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா one of the major objectives of India's foreign policy has been to the leverage na use பண்ணது, leverage the international partnership for the India's domestic development. இப்போ வந்து நம்ம வெளிநாட்டோட உறவு வைக்கும் போது, அவங்களோட நம்ம தொடர்பு இருக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இன்டர்நேஷனல் கான்டாக்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் நம்மளோட இந்தியா நாடு வந்து என்ன ஆகும், வளரும் இல்லையா. நம்மளோட நாட்டு முன்னேற்றத்துக்காக நம்ம வெளிநாட்டோட we have to keep the contact. ஓகேவா? and then this includes improving. so இது வந்து எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. டெக்னாலஜிக்கல் அசஸ், இப்போ இன்டர்நெட், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதுல சொல்லலாம். இப்போ இன்டர்நெட்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரியோட காண்டாக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரியோட வந்து காண்டாக்ட்ல இருந்தால் எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, டெக்னாலஜிக்கல். அண்ட் தென் சோர்சிங் கேபிட்டல், இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அவங்க கொடுத்து நமக்கு அது மூலமா நமக்கு முதலீடும் கிடைக்குது, சோர்சிங் கேபிட்டல். அண்ட் தென் கெய்னிங் மார்க்கெட் அசஸ். ஸோ இப்போ வெளிநாட்டு பொருட்களை நம்ம மார்க்கெட்டையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வாங்குறோம், அதை விற்கிறோம் இல்லையா. அண்ட் லாஸ்ட் ஒன் தான் செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸையும் பாதுகாக்கணும். இது எல்லாமே வந்து இந்த இணைக்கிற மூலமா, எதை இணைக்கிறோம், இந்த டெவலப்மெண்ட் பிளஸ் டிப்ளமசி பேச்சுவார்த்தை மூலமா நம்ம இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸோட கனெக்ட் ஆகும்போது இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? I think third detail is over. so அங்க வந்து ரெண்டு கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. so இப்போ 5 கான்செப்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். so அது ரெண்டு மட்டும் படிச்சா போதும். I hope you can understand my class. Thank you all. I will meet in the next section.